புதுச்சேரி சட்டப்பேரவை ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் பட்ஜெட் தொடர் இன்று காலை 9:30 மணிக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உரையுடன் துவங்குகிறது. தொடர்ந்து நாளை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் 12ஆம் தேதி 2025-2026 ஆண்டுக்கான பட்ஜெட்டினை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்கிறார். இதையடுத்து பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெறும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் பூமத்திய ரேகையை ஒட்டிய வடகிழக்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. இதேபோல் நாளை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லண்டனில் சிம்போனியை அரங்கேற்றம் செய்துவிட்டு சென்னை திரும்பும் இளையராஜாவுக்கு அரசு சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இளையராஜாவின் முதல் சிம்போனி நிகழ்ச்சி லண்டனில் உள்ள ஈவென்ட் அப்போலோ அரங்கத்தில் விமர்சையாக நடைபெற்றது. ராயல் பிலார்மோனிக் இசைக்குழுவுடன் அரங்கேற்றம் செய்யப்பட்ட வேலியன் சிம்போனி இசையை கேட்டு ரசிகர்கள் பரவசத்தில் ஆழ்ந்தனர். இதன் மூலம் சிம்போனி இசையை அரங்கேற்றம் செய்த முதல் இந்தியர் என்ற சாதனையை இளையராஜா படைத்துள்ளார். இந்நிலையில் லண்டனில் இருந்து சென்னை திரும்பும் இளையராஜாவுக்கு தமிழக அரசின் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் காவல் நிலைய காவலர்கள் அனைவரும் கூண்டோடு பணியிட மாற்றம் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மாதம் 14ஆம் தேதி சாராய வியாபாரிகளான ராஜ்குமார், தங்கத்துறை, மூவேந்தன் ஆகியோர் சேர்ந்து ஹரிஷ் மற்றும் ஹரிசக்தி ஆகிய இருவரை கத்தியால் குத்தி கொலை செய்தனர். சம்பவம் தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அதன் எதிரொலியாக பெரம்பூர் காவல் நிலைய ஆய்வாளர் நாகவள்ளி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். அவரைத் தொடர்ந்து எஸ்பி தனிப்பிரிவு காவலர் பிரபாகர், துணை காவல் ஆய்வாளர்கள் மணிமாறன், சங்கர் ஆகியோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் பெரம்பூர் காவல் நிலையத்தில் பணியாற்றிய 19 காவலர்களையும் கூண்டோடு பணியிட மாற்றம் செய்தது மாவட்ட கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் விளையாட்டு மைதானத்தை போன்று பிரம்மாண்டமாக உள்ளதாக நடிகர் விமல் தெரிவித்துள்ளார். மதுரை கீழக்கரையில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டது. இதனை நடிகர் விமல் அமைச்சர் மூர்த்தியுடன் அமர்ந்து கண்டுகளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் சிறந்த முறையில் இருந்ததாக தெரிவித்தார். மக்களுடன் சேர்ந்து போட்டியை கண்டு ரசித்தது மகிழ்ச்சியாக இருந்ததாக கூறினார். வருஷம் வருவேன், ஜல்லிக்கட்டுலாம் பார்த்துருக்கோம். ஆனால் இது ஒரு ஸ்டேடியம் அமைச்சர் மூர்த்தி அண்ணன் அவர்கள் மிக பிரமாண்டமாக ஒரு கலைஞர் ஏறு தழுவு விழா அப்படிங்கிற ஒரு ஸ்டேடியம் ரொம்ப பிரம்மாண்டமாக அமைச்சு நல்ல பாதுகாப்போடு இந்த ஜல்லிக்கட்டு விழா நடந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப சிறப்பாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த கேலரியில் இடம் இருக்காது, மக்கள் போகிறதுக்கு கூட ரொம்ப சிரமப்படுவாங்க. அந்த மாதிரிலாம் நான் நிறையா பார்த்துருக்கேன். ஆனால் இது ரொம்ப இப்போ கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரி இது ஒரு நல்ல ஒரு மிக பிரம்மாண்டமாக ஒரு ஸ்டேடியம் அமைச்சு மக்கள்லாம் போகிறதுக்கு ஒரு நல்ல வசதியாக எளிமையாக நல்லா பண்ணி கொடுத்து மக்கள் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மதுரை மாவட்டம் கீழக்கரையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடந்து முடிந்தது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற இந்த போட்டியினை அமைச்சர் மூர்த்தி மற்றும் ஆட்சியர் சங்கீதா கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதில் 980 காளைகளும் 600 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்ட நிலையில் வெற்றி வீரர் மற்றும் காளையின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் போட்டியின் போது மாடுபிடி வீரர்கள், காளை உரிமையாளர்கள், பார்வையாளர் என 46 பேர் காயமடைந்தனர். 6 பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மாடுபிடி வீரர் அமைச்சர்களுக்கும் ஒரு அண்டப்பா, மாணவர்களுக்கும் ஒரு அண்ட, ஒரு ஆள் மட்டும் கண்ணு விட்டுனா 2 பேர் போறீங்க. போடி போடாதீங்கன்னு சொல்லியாச்சு. அருமையான காலை, அருமையான வீரர், அழகுடா தெரிவிக்க விடுது. இதான் கடைசி 2 பேர் 3 பேருக்கு அட்டன் பண்ணக்கூடாது.
தொகுதி மறுவரையால் தமிழ்நாட்டின் தொகுதி குறையாது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெளிவுபடுத்தியுள்ளதாக மகாராஷ்டிரா ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய தேசிய கல்விக் கொள்கை மூலம் எந்த மொழியும் திணிக்கப்படவில்லை என கூறினார். தமிழ்நாட்டில் புதிய தேசிய கல்விக் கொள்கை அரசியலாக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். எந்த மொழியை படிக்க வேண்டும் என்ற உரிமையை மாணவர்களிடம் விட்டுவிட வேண்டும் என கூறினார். தமிழ்நாட்டில் பாலியல் துன்புறுத்தல் சம்பவம் அதிகம் நடப்பதாக குற்றம் சாட்டிய CP ராதாகிருஷ்ணன், பாலியல் துன்புறுத்தல் அதிகரிக்க போதைப் பொருட்கள் பழக்கமே காரணம் என கூறினார். கஞ்சாவுக்கு எதிராக தமிழக அரசு மிக கடுமையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். எந்த மொழியும் புதிய தேசிய கல்விக் கொள்கையின் காரணமாக திணிக்கப்படவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சாதாரணமான விஷயமாக நடைபெற்று வருகிறது. இந்தி திணிக்கப்படவில்லை என்பது உண்மை. அதற்காக ஒரு போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இருப்பதாக நான் கருதவில்லை. இரண்டாவது, இந்த தொகுதி வரையறுக்கப்படும் என்பது எந்த விதத்திலும் தமிழகத்தில் இருக்கிற 39 தொகுதிகளுக்கு குறைவாக அந்த வரமுறை இருக்காது என்பதை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஆக இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டி அரசியல் செய்வது என்பது தமிழகத்திலே வாடிக்கையாகி இருக்கிறது. அந்த வாடிக்கைகளில் இதுவும் ஒன்று. நாடாளுமன்றத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காகவே திமுக எம்பிக்களின் கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டியதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை மேடவாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் இல்லாத பிரச்சனையை முன்னிறுத்தி திமுகவினர் ஓட்டுக்காக மக்களை ஏமாற்றுவது கண்டிக்கத்தக்கது என தெரிவித்தார். மகளிர் பாதுகாப்புக்கு எதிரான திமுக ஆட்சி நீக்கப்பட வேண்டும் என விஜய் கூறிய கருத்தில் உடன்படுவதாக கூறினார். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக மாணவர்களிடம் வலுக்கட்டாயமாக கையெழுத்து வாங்கவில்லை என தெரிவித்தார். தமிழிசை என பெயர் வைத்ததற்கு தனது தந்தை பெருமைப்பட்டதாகவும் அதனை பற்றி சேகர் பாபு கவலைப்பட வேண்டாம் என கூறினார். தொகுதி மறுசீரமைப்பில் தமிழகம் பாதிக்கப்படாது என்று மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். ஆனா அதையே வச்சுட்டு பார்லிமெண்ட் போனா இதை பத்தி பேசணும் என்று குழப்பம் ஏற்படுத்துவதற்காகவே பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டி இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அங்க போய் அவங்க எல்லாம் ஒன்னும் செய்ய போறது இல்ல, வெளிநடப்பு செய்வாங்க, இல்லைன்னா கூச்சல் போடுவாங்க. ஆக ஆக்கப்பூர்வமாக பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தால், மக்கள் பிரச்சனைக்காக தேர்ந்தெடுத்தால், இல்லாத ஒரு பிரச்சனையை முன்னிறுத்தி ஓட்டுக்காக இவர்கள் மக்களை ஏமாற்றுகிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பது எனது கருத்து. முதலமைச்சர் பிறந்த நாளையொட்டி சென்னை திருவொற்றியூரில் படகு போட்டி நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 72வது பிறந்த நாள் தமிழகம் முழுவதும் திமுகவினரால் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக எண்ணூர் பாரதியார் நகர் கடற்கரை பகுதியில் மாவட்ட செயலாளர் மாதவரம் சுதர்சனம் ஃபைபர் படகு போட்டியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் 10க்கும் மேற்பட்ட மீனவ கிராமத்தை சேர்ந்த 100 இளைஞர்கள் பங்கேற்றனர். இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற முதல் அணிக்கு 50,000 ரூபாயும், இரண்டாவது அணிக்கு 30,000 ரூபாயும், மூன்றாவது அணிக்கு 15,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. உலக ஜூனியர் செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழ்நாட்டை சேர்ந்த பிரணவ் வெங்கடேசனுக்கு சென்னை விமான நிலையத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாண்டினோகுரா நாட்டில் நடைபெற்ற உலக ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் 157 பேர் பங்கேற்றனர். இதில் இந்தியாவை சேர்ந்த தமிழ்நாடு வீரர் பிரணவ் வெங்கடேஷ் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். இதன் மூலம் இப்பட்டம் வெல்லும் 4வது இந்தியர் என்ற பெருமையும் அவர் பெற்றுள்ளார். இதை அடுத்த விமானம் மூலம் சென்னை திரும்பிய பிரணவ் வெங்கடேசனுக்கு விமான நிலையத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரணவ், எனது அடுத்த குறிக்கோள் உலகக்கோப்பை வெல்வதுதான், அதில் கவனம் செலுத்த உள்ளேன் என்று கூறினார். ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாக உள்ள ஜெயிலர் 2 திரைப்படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் இன்று தொடங்குகிறது. ரஜினிகாந்த் நடிப்பில் கடந்த 2023ஆம் ஆண்டு வெளியான ஜெயிலர் திரைப்படம் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது. வசூல் ரீதியாகவும் வெற்றி பெற்றது. சில மாதங்களுக்கு முன் ஜெயிலர் 2 திரைப்படத்தின் அறிமுக டீசரை படக்குழு வெளியிட்டது. இதனால் திரைப்படம் குறித்த எதிர்பார்ப்பு அதிகரித்தது. இந்நிலையில் படப்பிடிப்பு பணிகள் சென்னையில் இன்று தொடங்க இருப்பதாக படக்குழு அறிவித்துள்ளது. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.